சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 2008ஆம் ஆண்டின் இறுதியில் நாகேஷ் அவர்களுக்கு வயது முதிர்வு காரணமாக கடுமையான இதய கோளாறுகளும் நீரிழிவு நோயும் ஏற்பட்டது. மருத்துவர்கள் அவரை எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாமல் முழு ஓய்வில் இருக்குமாறு கண்டிப்பாக அறிவுறுத்தினர். ஆனால் நாகேஷ் அவர்களுக்கு செட், கேமரா, லைட்ஸ் இல்லாத வாழ்க்கை நரகமாக இருந்தது. நான் செத்தால் என் உடம்பில் கேமராவின் லைட் வெளிச்சம் பட வேண்டும் என்று கூறுவார். அந்த நேரத்தில் தசாவதாரம் திரைப்படத்தில் முக்தார் என்ற ஒரு முக்கியமான வயதான கதாபாத்திரத்தில் நடிக்க நாகேஷ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. கமல்ஹாசன் மற்றும் கே.எஸ். ரவிக்குமார் இருவருமே நாகேஷ் மீது அளப்பரிய மரியாதையும் அன்பும் கொண்டவர்கள். நாகேஷின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு, உங்களால் முடியாது என்றால் பரவாயில்லை, உடல்நிலையை பாருங்கள், நாங்கள் கதையை மாற்றிக்கொள்கிறோம் என்று கமல் கூறினார். ஆனால் நாகேஷ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கமலின் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் எப்படி வீட்டில் சும்மா இருப்பேன் என்று கூறி தன் நோயையும் பொருட்படுத்தாமல் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தார். அவரால் சுயமாக நடக்கக்கூட முடியவில்லை. இருவர் பிடித்து கொண்டுதான் அவரை நாற்காலியில் அமர வைத்தனர். ஆனால் கேமரா ஆன் ஆகி ஆக்ஷன் என்ற சத்தம் கேட்ட அடுத்த நொடி அந்த 75 வயது முதியவருக்குள் இருந்த பழைய சர்வர் சுந்தரம் நாகேஷ் வெளியில் வருவார். தன் முகத்தில் எந்த ஒரு உடல்நலக்குறைவின் அறிகுறியும் தெரியாதவாறு கமல்ஹாசனுடன் சேர்ந்து அந்த விறுவிறுப்பான காட்சிகளில் நடித்தார். அவர் பேசி நடித்த அந்த டைமிங் வசனங்களை கேட்டு படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அனைவரும் ஆரவாரம் செய்தனர், கைத்தட்டி. காட்சி முடிந்து கட் சொன்ன அடுத்த நொடி நாகேஷ் மீண்டும் நாற்காலியில் சாய்ந்து மூச்சு திணறலால் அவதிப்படுவார். இதை பார்த்த கமல்ஹாசனின் கண்கள் கலங்கின. தசாவதாரம் படத்தின் படப்பிடிப்பு வெற்றிகரமாக முடிந்து படம் வெளியாகி உலகளவில் மாபெரும் வெற்றி பெற்றது. தியேட்டரில் நாகேஷின் நடிப்பை பார்த்த மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். ஆனால் அதுதான் பார்க்கப் போகும் கடைசி வெற்றி படம் என்பது நாகேஷிற்கு தெரிந்தே இருந்தது. அதன் பிறகு 2008ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் அஜித் நடித்த ஏகன் திரைப்படத்திலும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். ஆனால் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கத்தில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. ஜனவரி 39ஆம் தேதி காலை அவருக்கு திடீரென கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. அவர் மறைந்த செய்தி கேட்டதும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் மூழ்கியது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் கதறி அழுதபடி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழ் சினிமாவின் ஒரு பொற்காலம் நாகேஷின் மறைவோடு முடிவுக்கு வந்துவிட்டது என்று கமல்ஹாசன் கண்ணீருடன் குறிப்பிட்டார். தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை கேமரா முன்னாடியும் நடிப்பின் மீதிருந்த தீராத காதலோடும் வாழ்ந்து மறைந்த நகைச்சுவை வேந்தன் நாகேஷ் அவர்களின் அசாத்திய நடிப்பு உங்களை வியக்க வைக்கிறதா? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.